இது என்னதுங்க? பாவம். சொல்லுங்களேன். இட்ஸ் நாட் அ பாவங்கள், ஒரே பாவம் தான். என்னது? ஒரே பாவம் தான். நியாயப்பிரமாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் பாவம் எப்ப இருந்துச்சு? அப்பவே இருந்துச்சு. உலக தோற்றம் போது பாவம் வந்துருச்சு. ஆனா அந்த பாவம் மேற்கொள்ள முடியல. பிரியாணி ஸ்மெல்லே கேட்கல, வெறுச்சு இதுவாக செஞ்சு கொடுத்தோன்னாருங்க. சரி போயிட்டு கீக்கு சேர்க்காட்டுச்சு, அதையும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வராங்க, எல்லாம் பறையாக இருக்குது, வறண்டிருக்கு, தண்ணியே இல்லைன்றாங்க. போய் அடி, கண்வெளியில் அடி, தண்ணி வரும். இப்படி இவர்கள் முறுமுறுத்த போதெல்லாம் ஏன் ஆண்டவர் தண்டிக்கல? அதுக்கப்புறம் தண்டனை வருது. ஐம் டாக்கிங் வித் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டது சீனாய் மலையில் வர வரையும் ஏன் அவங்களுக்கு தண்டனை ஆண்டவர் கொடுக்கல? அது வரையும் அவங்க சொல்லலை, நீங்க சொல்றதெல்லாம் நாங்க செய்வோம்னு சொல்லலை. அந்த எகிப்திலிருந்து சீனாய் மலை வரையும் அவர் தன் நீதியிலே இவர்களை அழைத்து கொண்டு வந்தார், அன்புல அழைச்சிட்டு வந்தாங்க. என்னதான் முறுமுறுத்தாலும் என்னதான் பண்ணாலும் இவர்கள் என் ஜனங்கள்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவங்களுக்கு ஊட்டி கொடுத்துட்டே இருந்தார். இந்த தவளத்தை வாயால கெடுன்னு வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, என்னமோ ஆண்டவர் தான் இவங்கள அழைச்சிட்டு வர்றாரு. தகப்பனை போல இருந்து தாயை போல தேற்றி அரவணைச்சு உங்களை கூட்டிட்டு வர்றாரு. வழியெல்லாம் நீ குவானா கவான பரவாயில்ல தங்கம் அப்படின்னு எல்லாம் கொடுத்து கூட்டிட்டு வர்றாரு. ஆனா சீனாய் மலைக்கு வந்தோன்னு ஒரு குசும்பு, நீ என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம். நாங்க பாருங்க அங்க உள்ளாங்க. இன்னைக்கு மரணமானது ஒரு மனிதனால் பாவம் ஆண்டு கொண்டிருக்க, ஒரு மனிதனால் என்ன வந்துருச்சு? பாவம். நியாயப்பிரமாணம் வந்துச்சா? 13 நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்துச்சா? இருந்துச்சு. ஆனா நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. இவங்க வாயை வச்சுட்டு கொஞ்சம் கம்முன்னு இருந்திருந்தா, சீனாய் மலைக்கு அப்புறமும் அப்படியே இருந்தாங்கன்னா நியாயப்பிரமாணன்ற ஒன்று வந்தே வந்திருக்கு. எப்போ நாங்கள் செய்வோம் நாங்களோ அப்போதான் என்ன வந்துருச்சு? நியாயப்பிரமாணம் பாவன்ற ஒரு விஷயம் எண்ணப்பட்ட தாய் வந்தது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. சொல்லுங்களேன். மீறுதலுக்கு வர கிஃப்ட் கிருபைக்கு வர கிஃப்ட்டுக்கு ஒப்பானது அல்ல. நீங்க ஒரு வேலை செஞ்சு என் பலத்துல நான் ஒன்று செஞ்சு நீங்க ஒரு கிஃப்ட் வாங்கினாலும் அது கிருபையிலிருந்து ஒன்று கிடைச்சிச்சு. பார்த்தீங்களா? என்னெல்லாம் கிடைச்சிச்சு உங்களுக்கு? செங்கல் 2 பிரியுது, தானா மண்ணா வந்து கொட்டுது. அது சூப்பர் நேச்சுரல் லைஃப் தான். பட் ஆல்சோ அவங்களுக்கு தேவன் தானாக முன் வந்து என்ன பண்ணிட்டே இருந்தாரு? செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா அவர்கள் அதுவே இங்க கானான் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போனோன்னு மண்ணா வருது. அங்க எந்த வாழ்க்கைக்குள்ள அவங்க போயிட்டாங்க? ஒரு அற்புதத்தை வேண்டி நிக்கிற வாழ்க்கை அல்ல, அது அணு தினம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விழும். அதுதான் என்னோட வாழ்க்கை, உங்க வாழ்க்கை. ஒரு நாள் நம்ம ஒரு மிராக்கிளை தேடிட்டு நிக்கிறோம் இல்ல. we are not called for that. அற்புதம் தாருமே, அற்புதம் செய்யுமே, அதிசயம் செய்யுமே இல்ல. அவர் அதிசயமே இல்லாம அற்புதமே இல்லாம நம்ம வாழ்க்கையே அதிசயமா, நம்ம வாழ்க்கையே அற்புதமா நடக்கிற வாழ்க்கைக்கு தான் உங்களையும் என்னைய அழைச்சிருக்கிறாரு. நம்ம இதைதான் இன்னைக்கு என்ன பண்ணணும்? இதை பிடிச்சிட்டு இதுதான் என் வாழ்க்கை அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் எதிர்பார்த்து வாழ்கிற வாழ்க்கை இல்லை, அற்புதங்களும் அடையாளங்களும் அது என் கூட ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தை மாதிரி நடந்தே ஆகணும். என் வாழ்க்கையே அற்புதங்க. நீங்களே அற்புதங்க, நீங்களே அடையாளம். ஸோ அற்புதம் வெளியிலிருந்து வர வேண்டியதில்லை. நீங்க தான் அந்த அற்புதம், நான் தான் அந்த அற்புதம், நீங்க தான் அந்த அடையாளமாக இருக்கிறோம். ஸோ கிருபையின் வரம் மேலானது. ரோமர் 5:11 இன்னொரு பாதி, ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ஆமென். 17 வாசிங்க. 17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய
ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்த ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆதாம்னால என்ன வந்துச்சு? மரணம் ஆண்டு கொண்டிருக்கு. கிறிஸ்துவால என்ன வந்துச்சு? கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஸோ நீங்களும் நானும் ஜீவனை அடைந்து ஆள பிறந்தவர்கள். எந்த இது? நீதியின் பரிபூரணம். எந்த பரிபூரணம்? கிருபையின் பரிபூரணம், நீதியின் ஈவாகிய பரிபூரணம். இதுக்கு முன்னாடி ஒரு பரிபூரணத்தை பார்த்தோம். என்ன பரிபூரணம்? அடிபட்டாரு, நமக்காக நொறுக்கப்பட்டார். ஸோ அந்த பரிபூர்ணத்தை யாரு எடுத்துக்கிட்டா? மரணத்திற்கு வருகிற எல்லா பரிபூர்ணங்களும் அவர் நிந்தை அவமானங்கள் எல்லாத்தையும் சுமந்துட்டு நமக்கு நீதியின் ஈவின் கிருபையின் ஈவாகிய பரிபூர்ணத்தை இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. ஸோ மரணத்தினால் ஆளும்படிக்கல்ல, ஜீவனால் ஆளும்படிக்கு தான் நீங்களும் நானும் அழைக்க பெற்றிருக்கிறோம். ஜீவனால் அழைக்கப்பட்டிருக்கிறனா? ஆமென். இது நம்மளோட இதாவே மாறட்டும். ரோமர் 6:2 வாசிப்போம். அப்படியே தொடர்ந்து 23 வரையும் எதை விட்டா இருக்கிறத வாசிப்போம். 10 பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பாவத்துக்கு நான் மறிச்சிட்டேங்க. எப்படி பிள்ளைப்ப இங்க பாவத்துக்கு மறிச்சிட்டேங்க, நீ எப்படிங்க நான் வாழ்வேன்? இப்படி கேக்குறாங்க. பாவத்துக்கு மறிச்சிட்டேன், எப்படி வாழ்வோம்? எப்படி வாழ்வோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? எப்படி? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? நானும் நீங்களும் பாவத்துக்கு மரித்து விட்டோம். இனி எதனாலே பிழைத்திருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. நீங்க முழுகி ஞானஸ்தானம் எடுத்தீங்க இல்லையா? அப்ப நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது எதற்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்தீங்க? சிலுவையில இயேசுவோடு அவர் எந்த பாதையில போனாரோ அதற்குள்ளாக, அவருடைய மரணத்திற்குள்ளாக போய் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்துட்டீங்க. 4வது வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப சிலுவையில அங்க தொங்குனது யாருதான்? நான் அல்ல. கிறிஸ்துவே நீங்க சொல்லக்கூடாது. கிறிஸ்து அல்ல, நானு. சோ மரணத்திற்குள்ளாக கிறிஸ்துவுடனே கூட. நீங்களும் தனியா செஞ்சிருக்க முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க போய் உங்க பாவத்துக்கு நிவர்த்தி செஞ்சிருக்க முடியாது. கிறிஸ்துவுடனே கூட அந்த மரணத்திற்குள்ளாகி இப்ப என்ன பண்ணிட்டேன்? ஞானஸ்தானம் அடிச்சேன். ஞானஸ்தானம் அடிச்சு என்ன பண்ணிட்டு வரேன்? மீண்டும் இப்ப கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணிட்டேன். நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன பண்றீங்க? கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். மரணத்தோட சாயல்ல இப்போ ஆதாமோட சாயலுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல. மரணம்னால அது யாரோட சாயல் தான்? கிறிஸ்துவின் சாயல் தான். மரண சாயலும் யாரோட சாயல் தான் உங்களுக்கு? கிறிஸ்து. ஏன்னா அவருடைய மரணத்துக்குள்ளாக தானே நீங்க அடக்கம் பண்ணப்பட்டீங்க. இப்போ உங்க சாயல் யாரோட சாயல்? மரண சாயலா இருந்தாலும் அது இயேசு கிறிஸ்து தான். நீங்கள் உயிர் தெழுந்துட்டீங்க. உயிர் தெழுந்த சாயல்ல தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கோம். மரண சாயல் அடக்கம் பண்ணப்பட்டாயிருச்சு. இப்போ மீண்டும் உயிர் தெழுந்து இருக்கிறோம். இப்போ யாருடைய சாயல உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் சாயல்ல. யாரும் சொல்லிடாதீங்க நான் ஆதாமின் சாயல்ல இருக்கிறேன்ட்டு. ஸோ இன்னைக்கு யாருடைய சாயல் இருக்கோம்? இயேசு கிறிஸ்துவின் சாயலில் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு
பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இனி உங்களால பாவம் செய்ய முடியாது. 1 யோவான்ல எல்லாம் தெளிவா சொல்லுவாரு, உங்களால பாவம் செய்ய முடியாது. ஏன்னா பழைய மனுஷன் எங்க சிலுவையில ஆணி அடிச்சுட்டான், தொங்கிட்டு இருக்கிறான். டேய் நான் சிகரெட் குடிக்கிறேன், நான் சிகரெட் எல்லாம் பாவனே சொல்ல மாட்டேன், அது வர இதுதான். பட் மற்றபடி எல்லாமே என்னது, நீங்க என்னதான் அது பாவத்தோடைய அந்த கூறுக்குள்ள ஏதாவது பண்ணுனா கூட உன்னால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா நான் எங்க பழைய மனுஷன் எங்க போயிட்டான், சிலுவையில பப்பரப்பான்னு அறையப்பட்டு அவன் அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. மரித்தவன் ஹாப்பி டெத் ஆனிவர்சரி, ஹாப்பி டெத் ஆனிவர்சரி. எல்லாம் என்ன ஆயிட்டீங்க, மரித்து போயிட்டீங்க. எல்லாம் அதான் பாவத்துக்கு மறைச்சானா செத்தே போயிட்டேன். நம்ம எல்லாரும் என்ன ஆயிட்டோம், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறானே. ஸோ நம்ம எல்லாரும் பாவத்துக்கு நீங்கி இன்னைக்கு என்ன ஆயிட்டோம், விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ஸோ நம்ம கிறிஸ்துவோடு மரிச்சிட்டோம், இன்னைக்கு அவரோடு கூட பிழைத்திருக்கிறோம், பிழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் தனித்து வாழவில்லை, கிறிஸ்துவுடனே கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை என்று என்னது, நோட்டை வாசிங்க. இன்னொரு டைம் வாசிங்க. மரித்தோரிலிருந்து எழும்பின கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. எல்லாருமே என்ன ஆகிறது இல்ல, மரிப்பது இல்லை என்று. ஆமேன் ஆமேன். மரணம் இனி உங்களை ஆண்டு கொள்வது இல்லை. மரணம் இனி உங்களை ஆண்டு கொள்வது இல்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மன்னித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். வாவ். 14 அப்படியே வாசிங்க. அப்படியே ஆகையால் இச்சைகளின்படி பாவத்திற்கு வாசிங்க, எல்லாருமே வாசிங்க. சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாது இருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களுக்காக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஏன்னா பழைய மனுஷன் சிலுவையிலே ஆணி அடைக்கப்பட்டுட்டான். இன்னைக்கு புதிய மனுஷனாகத்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிற, கிறிஸ்துவுடனே கூட நான் வாழ்கிறேன். சோ நான் மரிக்க வேண்டியது இல்லை. பழைய மனுஷன் மரிச்சிட்டான், புதிய மனுஷனாக நான் பிழைத்து இருக்கிறேன். 22 இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் கிஃப்ட். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இப்ப சொல்லுங்கங்க, நீங்க பாவத்துக்குள்ள இருக்கீங்களா? மரணம் உங்களுக்குரிய சொத்தா இல்ல ஜீவன் உங்களுக்குரிய சொத்தா? எப்படிங்க நம்மள மரணம் ஆண்டு கொள்ள முடியும்? நாம கிறிஸ்துவோடு கூட அடக்கம் செய்யப்பட்டுட்டோம். பழைய மனுஷங்க செத்து போயிட்டான்.
இன்னைக்கு நானும் நீங்களும் எப்படி இருக்கோம்? உயிர்ப்பிக்கப்பட்ட கிறிஸ்துவினாலே உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். மரணம் நம்மை, அப்போ மரணம் என்னை ஆண்டு கொள்ள முடியாதுன்னா பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. நான் பாவத்தோட அதிகாரத்துல இல்ல, அதனால பாவத்தோட சம்பளம் தான் என்னது? மரணம். பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. எனி லஸ்ட் வாட் எவர், எதா இருந்தாலும் சரி. இப்போ மற்ற இடத்துல எல்லாம் போனோகிராஃபி பேசுறாங்க, நம்ம தமிழ்நாடு என்னமோ ரொம்ப ப்ராம்ப்ட் மாதிரி உட்காந்துட்டு இருக்குது. ஆனால் இங்கே என்ன கூத்து நடக்குதுன்றது அவங்கவுங்க செல்ஃபோன்ஸை வாங்கி பார்த்தா தான் தெரியும். ஸோ போனோகிராஃபின்றது அப்போவே அமெரிக்காலலாம் பெரிய விஷயமா பேசினாங்க. இன்னைக்கு எஸ், எல்லா லஸ்ட்டும் நீ பாவம் உன்னை மேற்கொள்ள முடியாது. இல்லைங்க நான் தெரியாம பார்த்துறேங்க, எப்படியா வந்து இல்லை, நீ சத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதல் அது உன்னை விடுதலையாக்கும். ஏன்னா நீ உனக்கு ஒரே ஒரு அறிவு தான் இருக்கணும், நான் மரணத்தினாலே ஆண்டு கொள்ளப்படவில்லை, நான் நித்திய ஜீவனாலே ஆண்டு கொள்ளப்பட்டிருக்கேன். என்னுடைய பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டுட்டான். ஸோ அவனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. தெளிவா யோவான் சொல்றாரு, பாவம் உன்னை மேற்கொள்ள மாட்டாது. ஸோ நீங்க ஒன்னே புரிஞ்சுக்கணும், என் சரீரம் அவர் தங்குகிற ஆலயம். அதில் எப்படி வேற எதுவும் புக முடியும்? அதுக்கு ஐயோ அவர் தங்குற ஆலயங்க, அதனால நான் ரொம்ப பரிசுத்தமாக வைக்கணும். இல்லை, பரிசுத்தம் வந்து உங்களுக்கு கிடைக்கிற பலன். நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் யூ வில் பி இன் அ செல்ஃப் ரைச்சியஸ் மோடு தான். சீனாய் மலைக்கு பின்னாடி வந்த நியாயப்பிரமாண வாழ்க்கை தான். ஆனால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கிற பலம். நீங்கள் அவருடைய ஆலயன்றதை உணர்ந்துட்டு அப்பான்னு சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் என்ன பண்ணிடுவார்? இட் வில் பி ஃபுல்ஃபில்டு. லூக்கா 3:16-17 திருப்பி வாசிங்க. யோவான் எல்லோருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி கோதுமைகளை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். எதனால கொடுப்பாருங்க? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தா, அவர் உள்ளும் புறமும் மேய்ச்சல் தானே சொன்னோம். அப்புறம் அவர் உள்ள இருக்கிறார், அவர் தங்குற ஆலயம் தானே. அவர் எதால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பேன் இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? உள்ள இருக்கிறார். அப்ப அக்கினி எங்க இருக்குது? இப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, அக்கினி ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கு. இதுல ஒரு குழப்பம் இல்ல, தெளிவா இருக்கீங்களா? இப்ப அடுத்த வசனம் வாசிங்க. அவர் இப்ப எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. அவர் கையில என்ன இருக்கு? தூற்றுக்கூடை இருக்கு. உள்ளும் புறமும் உங்க இருதயத்தை, உங்களுடைய நினைவலைகளை எல்லாற்றும் நன்றாய் விளக்கி உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட, உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிக்கிறாரு? அவர் தான் களஞ்சியம். உங்களுக்குள்ள இருக்கிற களஞ்சியம் யாரு? பரிசுத்த ஆவி. உங்க இருதயத்துல அவர் இருக்கிறார் இல்லையா, அந்த களஞ்சியத்துல உள்ள சேர்த்து வைக்கிறாரு. அந்த அக்கினி எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கா? இப்ப அவியாத அக்கினி உங்களுக்குள்ள அக்கினி இருந்துகிட்டே இருக்கு. பதறு அன்வான்டட் எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கு? உங்களுக்குள்ள சுட்டு எரித்து கொண்டே இருக்கு. ஆமென். சோ பரிசுத்த ஆவியினாலும் ஜலத்தினாலும். சோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அசைவாடி கொண்டே இருக்கிறார். உங்களுடைய களஞ்சியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? நல்லா கலக்கிட்டு இருக்க. உங்க மைண்டை கலக்கிறாரு, உங்களுடைய ஹார்ட்டை கலக்கிறாரு, உங்க சரீரத்துல இருக்கிற நோய்களை இடம் எல்லாம் இருபுறம். அவருடைய வார்த்தை என்னது? இருபுறமும் கருக்குள். அது ஊனையும் என்ன பண்ணுவோம்? உருவ குத்துமா. ஸோ எல்லா இடத்தையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எப்படி வந்து தயிர் எடுத்து வச்சுக்கிட்டு கடைஞ்சு கடைஞ்சு வெண்ணெயெல்லாம் எடுத்து நெய்யா உருக்கிட்டு அந்த தனியா இருக்கிற தண்ணியை வேஸ்ட்ல தூக்கி வீசுற மாதிரி இவரும் உங்களுக்குள்ள உட்காந்துட்டு தேவையற்றதெல்லாம் அக்கினியிலையும் தேவையுள்ளதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர்ன்ற களஞ்சியத்திலையும் போட்டுட்டு அதன் மூலமாய் உங்களிலிருந்து வெளிப்படுகிறார். ஆமென்.
ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸோ ஒரு நாளும் உங்களை கைவிடாதவர். மரணம் உங்களை மேற்கொள்ள முடியாது, பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் and akini, the Holy Spirit to embrace you. அவர் என்ன பண்றாரு? உங்களை அரவணைக்கிறாரு, உங்களுக்கு நல்லதை எடுத்து கொடுக்கிறார். ஆனா அந்த அக்கினி உங்களிடத்தில் வருகிற தேவையற்றதை சுட்டு எரிக்கிறது. இதுல என்னங்க நீங்க செய்ய போறீங்க? இல்ல நம்ம என்ன செய்ய போறோம்? இதை அறிந்து கொண்ட நாள் முதல் நித்திய ஜீவன், அவரை அறிவதே நித்திய ஜீவன். அவர் கூட இருக்கணும்னு சும்மாலாம் சொல்லலைங்க. அவர் நம்மளை தனியாவே விட்டுட்டு போல பாருங்க. நமக்கு என்ன தெரியலன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாருன்றது தெரியாம போச்சு. இது தேங்க்ஸ் டு a brother who came for us. பேர் சொல்ல முடியாது நம்ம, அதனால நான் சொல்லல. அவங்க தான் எனக்கு இந்த ஒரு குட்டி ஒரு சின்ன ரெவலேஷன் கொடுத்தா. அப்படி நான் அது அப்படியே உள்ள போய் மேஞ்சு ஆமா இல்லைன்னு இப்போ அப்படியே பெரிய லெவலில் எனக்கு இது ஓப்பன் ஆச்சு. இன்னைக்கு பேசும்போது பேசினேன். அப்படி கவனிச்சிங்களா? கவனிக்கல. 8 hours ப்ரேயரில் இந்த வசனத்தை பேசிச்சு அந்த பையன். அப்போது இது பேசும்போது தான் எனக்கு அப்போ இது இன்னும் இந்த ஆழத்துக்குள்ளே போகும்போது ஆழத்தை இலக்கிக்குதுன்னு போது எனக்கு இன்னும் ஆமாம்ல, அவர் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டு. என்கிட்ட இருக்கிற தேவையில்லாதெல்லாம் தூற்றுக்குடையானது கையில் வைக்கப்பட்டிருக்கணும். இது வசனத்தை எத்தனை நாள் எங்கே கனெக்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்? ஜட்ஜ்மெண்ட்ல போய் கணக்கிட்டு இருந்துட்டு அப்போ கோதுமை மணி அவர் படைச்சவங்க தானே எல்லாரும் மனுஷங்க, அதில் நல்ல கோதுமணியும் எடுத்துருவாராம். மற்றவங்களும் அவியாத அக்னியா. இது அவியாத அக்னின்றது இன்னொரு இடத்துல நரகத்தில் போட்டுருவேணும்னா உடனே இது இங்கே கனெக்ட் பண்ணிட்டாங்க. வசனத்தை நீ லைனாக தானே படிச்சுட்டு வரணும். ஆவியானவரை சொல்லிட்டு பரிசுத்த ஆவியை அக்னின்ட்டாரு. அப்புறம் ஏன் அங்கே போய் தூற்றுக்கூடையை போய் வேற எதையோ பற்றி பேசணும்? இட் இஸ் கண்டினியூ. ஒரு வசனம் படிச்சிங்கன்னா அதோட கண்டினியூஷன் எங்கே தான் இருக்குது? அங்கே தான் இருக்கிறது. ஆமென். ஓகே, நம்மளுடைய முடிவோ நித்திய ஜீவன். ஸோ அது உங்களுக்கு நான் திருப்பியும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. 1 கொரிந்தியர் 15 சொல்லப்பட்டிருக்கு. என்னது? 1 கொரிந்தியர் 15 என்ன பண்ணியிருக்கணும்? மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். 15:21 மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல. இது புரியுதா உங்களுக்கு? ஒரு மனுஷனால தாங்க மரணம் உண்டாச்சு. இப்ப கிறிஸ்து என்னவா வந்தாரு? மனுஷனாதான் வந்தாரு. இப்ப அந்த மனுஷன் வந்து நமக்கு என்ன கொடுத்துட்டாரு? உயிர்த்தெழுந்தாரு. இவ மரணத்துக்குள்ளாக போனா இயேசுவோ அடுத்த வசனம். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். நாம் ஆதாமுக்குள் மரிக்க இல்லை. நாம் யாருக்குள் மரிக்கப்படவில்லை? ஆதாம். இப்போ நம்ம இது ஃபர்ஸ்ட் நானும் இது பண்ணேன். எப்படின்னா நம்ம ஆதாமுக்குள்ள மரிச்சிருந்தோம். இப்போ இயேசு வந்தோன்னே இயேசுவோட உயிர்த்தெழுக்கப்பட்டோம். இல்லை, நானும் நீங்களும் ஆதாமுக்குள் மரிக்கவே இல்லை. அதுதான் உண்மை. யாரோடு மரித்தோம்? கிறிஸ்துவுடனே கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவுடனே கூட எழுந்து அவரோடு கூட அமர்ந்து எப்படி இருக்கும்? ஆளுகை செய்து கொண்டு இருக்கும். ஆமென், ஆமென். 15:21 25 வாசிங்க. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. ஆமென். எல்லா சத்துருக்களும். என்னது? எல்லா சத்துருவையும். கடைசி சத்துரு என்னது? மரணம். அதுவரை யார் தான் ஆண்டு கொண்டிருக்கணும்? கிறிஸ்து தான். அப்புறம் அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார்னா உங்களுக்கு நோயை வர செய்வாரா? உங்களுக்கு வியாதியை வர சொல்லுவாரா? உங்களுக்கு தரித்திரத்தை வர செய்வாரா? இல்லவே இல்லை. அவர் நமக்கு அதை அனுமதிக்கவே இல்லை. நம்ம பக்க வெளியே எதையும் அவனை உள்ள விட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஆளுகைக்குள் இருக்கிற நமக்கு வியாதி இல்லை, வேதனை இல்லை, என்னது வறுமை இல்லை, புலம்பல் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, தாகம் இல்லை, பசி இல்லை. 26 பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். என்ன சொல்லிட்டாரு? எல்லா சத்துருக்களையும் நான் என்ன பண்றேன்? போடுற வரைக்கும் நான் தான் ஆளுவேன். அப்போ எல்லா சத்துருனா கடைசி சத்துரு யாரு? மரணம்.
சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும்போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. சகலமும் அவருக்குள் கீழ்ப்பட்டிருக்கும்போது தேவனே சகலத்திலும் சகலமுமாயிருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள்? நாங்களும் ஏன் எந்நேரமும் நாசமோசத்திற்கு ஏதுவாயிருக்கிறோம்? இவர் சாகிறாரு, அனுதினமும் சாகுறேன்றாரு. இவர் எந்த இடத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு? இவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனா இங்க கேட்கறதுக்கு என்னல்ல, ஆளே இல்லை. அவர் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறாரு. மரணம் ஏற்பட்டுட்டு இருக்கு. ஆனாலும் நான் அதுக்கு என்ன பண்ணலேன்றா, நான் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தான் எங்க சொல்றாரு, 35 சொல்றாரு பாருங்க. இங்க பேரபிளா தான் பேசுறாரு. நீ மனிதன் விதைக்கப்படுவதை பற்றி பேசவில்லை. ஒரு விதையை நீ விதைக்கிற, அது அப்படியேவா வருது? கோதுமை விதைச்சா கோதுமை வரும், ஆனா அதோட மேனி வேறையா இருக்கும். கோதுமை வச்சா கோதுமையா வருது, இலை இது பண்ணி தானே வருது. அப்ப நட்சத்திரங்களுக்கு மேனி வேற எல்லாம் சொல்லிட்டு கடைசியா இன்னொரு இடத்துல ஒன்று சொல்லுவாரு, மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். இதைத்தான் போய் எங்க வாசிச்சிடுறாங்க? வீட்டுல வாசிச்சிடுறாங்க. அழிவுள்ளவர்களாக விதைக்கப்பட்டோம். கிறிஸ்து விதைக்கப்பட்டாரா? கோதுமை மணியானது விதைக்கப்பட்டுச்சா? கிறிஸ்துவோடு கூட நாமும் மரணத்துக்கு உட்பட்டவர்களா இருந்தோமா? அப்ப நாமும் விதைக்கப்பட்டோமா? இங்க தனியா நீ விதைக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ தனியா நானும் நீங்களும் விதைக்கப்படணும்னு அவசியம் கிடையாது. கிறிஸ்துவோடு கூட நம்ம எப்படி விதைக்கப்பட்டோம்? அழிவுள்ளதாய் விதைக்கப்பட்டோம், அழிவில்லாததாய் எழுந்திருந்தோம். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்பட்டோம், மகிமையுள்ளதாய் எழுந்திருந்தோம். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்பட்டோம், பலம் உள்ளதாய் எழுந்திருந்தோம். ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டது, ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருந்தது. ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தினாதாம் ஆமென். பிந்தினாதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இன்னைக்கு யாருக்குள்ளதான் நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டீங்க? உயிர்ப்பிக்கிற இயேசுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரே உங்களுக்குள் இருந்து நல்லவைகளை தன் களஞ்சியத்தில் சேர்த்துக் கொள்கிறார். உங்கள்கிட்ட இருக்கிற தீயவைகளை அக்கினியிலே சுட்டு எரித்து கொண்டிருக்கிறார். அதனால மரணம் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் புதிய மனுஷன், புதிய சிருஷ்டிக்கு உரியவர்கள். இன்னும் ஒண்ணு வாசிச்சுட்டு முடிச்சிடலாம். இது ஒரு செனாரியோ வரும். அதாவது இவங்க ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினால் துவைக்கப்பட்டவர்கள். இதுவரை நானும் நினைச்சிட்டு இருந்தேன், ஆண்டவருக்காக அடிபட்டு உதப்பட்டு போய் நின்னவங்க உபத்திரவப்பட்டது. இங்க வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து உபத்திரவங்களால இங்க பூர்ணப்பட்டுட்டார். இந்த மரணம் இல்லைன்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த கிறிஸ்துவின் வழியாய் சொல்லுகிற செய்திய இவங்க என்ன பண்ணல, கேட்கல. அப்ப அவங்கெல்லாம் யாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை காலால எட்டி உதைக்கிறவங்க. ஆனா நம்ம இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நாம் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டுட்டோம், கிறிஸ்துவுடனே கூட உயிர் தெழுந்துட்டோம், மரணம் நம்மை மேற்கொள்ளுவதில்லை. இது நம்ம ஒண்ணு புதுசா சொல்லல. இத்தனை நேரம் எங்கேயாச்சும் ஏன் வெளிப்பாடுன்னு பேசிட்டு இருந்தோமா? இல்லையே, எல்லாமே வசனம்.
வேற எதுவுமே பேசல. பவுல் பவுல் அப்படியெல்லாம் அப்படின்றாங்கல்ல, பவுல் சொன்னதை தான் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறோம், பேசிட்டு இருந்திருக்கோம். இப்போ யோவான் என்ன சொல்றாரு, ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால துவைக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க வந்து அங்க நிக்கிறாங்க. அவங்க யாரு, அவங்களுக்கு என்ன சம்பவிக்கும். இத்தனை நாள் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது ரத்த சாட்சி. என்ன சாட்சியா? ரத்த சாட்சி. ஆமாங்க, நாங்க ரத்தத்துக்கு சாட்சி தான். அவர் ரத்தம் தான் எங்க மேல சிந்தப்பட்டுச்சு. எங்க ரத்தம் மண்ணுல சிந்தாதபடிக்கு அவர் ரத்தம் எனக்காகவும் உங்களுக்காகவும் சிந்தப்பட்டுச்சு. அதனால நானும் நீங்களும் என்ன சிந்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். படிங்க 9 இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கி தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியுமே என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். மிகுந்த உபத்திரவத்திலே வந்தவர்கள். நீங்க உபத்திரவக்கூடாதுன்னு அவர் அந்த உபத்திரவத்தின் பரிபூரணத்தை அவர் எடுத்துக்கொண்டாரு. சோ மிகுந்த உபத்திரவம் போது நீங்க உபத்திரவப்பட்டு பாதிக்கப்பட்டு இல்ல, கிறிஸ்துவனுடைய அந்த உபத்திரவத்திலிருந்து, ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்திலிருந்து தோய்க்கப்பட்டு வந்தவர்கள். எங்க வாசமா இருக்கிறது அங்கேயே அங்க வாசமா இருக்கணும். அங்கிருந்து என்னங்க பண்ண போறாங்க? இதெல்லாம் எங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த செனாரியோலாம் அவரு இங்க வெளிப்படுத்தல் விசேஷத்துல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அவர் நான் ஆவிக்குள்ளானேன்னு தான் சொல்றாரு. எங்கேயுமே நான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு சொல்லல. வானம் திறந்திருக்கிறதே நான் காண்கிறேன்றாரு. அங்கே பொன்னங்கி தத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, 7 குத்தளவுக்கு வைக்கப்பட்டிருக்கு, சபைகள் இருக்கு, இப்படிதான் சொல்றாரே ஒழிய நான் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு எங்கேயுமே நான் படிச்ச வரையும் போடலைங்க. நான் ஆவிக்குள்ளானேன், வானம் திறந்திருக்கிறத பாக்குறேன், இங்க இதை பாக்குறேன், அங்க இதை பாக்குறேன் அப்படின்னு தான் இவர் என்ன பண்றாரு சொல்றாரு. அப்பதான் கேட்கிறாரு, என்னது இப்படி வானத்துல ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கு, இப்படி துதிச்சிட்டு இருக்காங்களே, குருத்தோலை எங்கி வெள்ளங்கைய தரிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்க யார் அப்படின் போதுதான் இவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே ஆட்டுக்குட்டியோட ரத்தத்துல தோச்சு பரிசுத்தமாய் இவங்க இங்க துதித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவங்கள பத்தி சொல்லிட்டு அதான் சொல்றாரு. யார் வாசமாயிருக்கா அவங்களுக்குள்ள? குள்ளே வாசமாயிருக்கிறார். இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இது பரலோகத்துல செத்து போயிட்டு ரத்த சாட்சியா அங்க போய் நின்னுக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தைனா, அங்க எதுக்குங்க பசிய பத்தியும் தாகத்தை பத்தியும் அப்புறம் வேணா வெயிலை பத்தியும் உஷ்ணத்தை பத்தியும் பேசணும்? மிகுந்த உபத்திரவத்தினாலே வந்தவர்கள். எந்த உபத்திரவத்துல? எங்கதான் உபத்திரவம்? இங்கதான் உபத்திரவம். இதே ஆட்டுக்குட்டியோட ரத்தத்துல துவைக்கப்பட்டு சதா காலமும் என்னது கிறிஸ்துவின் உபத்திரத்தினாலே இவர்கள் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து வந்து இன்னைக்கு கிறிஸ்துவின் ரத்தத்தை மரணம் இல்லை, பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது என்று என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தைரியமாய் அறிக்கை செஞ்சு கொண்டு இருக்கோம். அப்போ அப்படி இருக்கிற நம்ம பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, இனி உங்களுக்கு பசி உண்டாகாதியா, தாகம் உண்டாகாதியா, வெயிலானாலும் உஷ்ணம் ஆனாலும் உன்னை சேதப்படுத்தாது. இது எங்கங்க பரலோகத்துல போய் சொன்னாரு? நன்றாக விளங்கி கொள்ளுங்கள், இது இங்கே சம்பவிக்க வேண்டிய சம்பவம். ஸோ நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து பசியை கண்ட்ரோல் பண்ணுறேன்ட்டு இல்லை, நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பசி எடுக்காது. ஏன்னா உங்களோட சத்து எங்கே இருக்கு?
அவர்கிட்ட இருக்கு. ஸோ ஐயோ என்னால் ஒரு நேரம் சாப்பிடலனா பசியை கண்ட்ரோல் பண்ணுற சொல்லாதீங்க. நாம் இதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள். ஸோ பசி நம்மளை மேற்கொள்ள முடியாது, தாகம் நம்மை மேற்கொள்ள முடியாது. இப்போ இது பண்ணி தண்ணி குடிச்சந்தான், இது கூட வரக்கூடாது. அதை நோக்கி நம்ம போகும்போது கண்டிப்பாக அது என்ன ஆகாது, வராது. வெயிலாகிலும் உஷ்ணமாகிலும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இதுக்கு நான் சாட்சி. பிபிஎஸ்க்கெல்லாம் போவோம், ஜெரோனியும் கூட்டிகிட்டு தான் போவேன். அது என்னமோ தெரியாதுங்க, காலையில் அங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்குமோ வெயில் அடிக்கும், நான் கிளம்பி வருவேன் அப்படியே ஸ்விங்னு அப்படியே மேகம் வந்துடும். ஒரு நாளும் நான் வெயிலில் அசு புசுன்னு வந்ததில்லை. இங்கே பிபிஎஸ் நடக்கும், அப்படி முடித்தோன்னே சர்ச்லேருந்து வெளியில் வரும்போது அந்த வெயில் இருக்கும். அப்போல்லாம் நான் வண்டி எனக்கு அப்படி ஓட்ட தெரியாது, நான் சில டைம் நடந்து கூட வந்துடுவோம். நான் நடந்து வரும்போது அப்படியே மேகம் கவராகிருக்கு. ஏன் இப்போ சொன்னானே ஒரு 2 months பேக் சும்மா வாக்கிங் மாதிரி கைலாஷ் நகர் வரையும் போகலான்னு போயிட்டேன். ரிட்டர்ன் வரும்போது 1:30 மணி. எதுக்கு இருக்கட்டும் கொடையெல்லாம் அவிவிசுவாசத்தோடுன்னு சொல்ல முடியாது, ஓகே வெயில் அடிக்கும்ன்ற ஒரு இதில் எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் வெளியில் வரும்போது கொடையும் பிடிச்சிட்டேன். டக்குன்னு பார்க்குறேன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச். அவ்வளோ வெயில், அவ்வளோ ஹியூமிடிட்டியாக இருந்தது. நான் இங்கே கைலாஷ் நகர்லேருந்து நான் வீடு இங்கே வந்து சேர வரையும் வெயிலே இல்லை. அப்புறம் லைட்டாக வெயில் வந்து ட்ரிஸ்லிங் மழை பெஞ்சிச்சு. ஸோ நம் தேவன் நமக்காக சூழ்நிலைகளை மாற்றுகிறவராகத்தான் இருக்கிறார். ஆமென். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மரணம் உங்களை, பாவம் உங்களை, மரணத்துக்கும் உங்களுக்கும் நீங்கள் புதிய மனுஷன். ஜீவ பிரமாணம்தான் உங்களுடைய தலையெழுத்து. மரண சாயல்னாலும் நீங்கள் இயேசுக்குள்ள செஞ்சு அடக்க பண்ணப்பட்டீங்க, உயிர்த்தெழுந்த சாயல்னாலும் கிறிஸ்துவோட தான். அதனால ஜென்ம சரீரங்க இல்லைங்க, என் ஜென்ம சரீரம் எனக்கு கிடையாது. 1 கொரிந்தியரில் பாதி இன்னைக்கு இப்போ நமக்கு இல்லைங்க. ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு இருக்குல்ல. ஜென்ம சரீரம் எனக்கு உங்களுக்கும் இல்லை. நாம் ஆவிக்குரியவர்கள். யூஆர் அ ஸ்பிரிட் பீயிங். ஆவியினாலே உருவாக்கப்பட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் ஜென்ம சரீரத்துக்கு எதனால இயங்கும் தெரியுமா? பிளட்டு, ரத்தம், மாம்சத்தின் வழியாய் ஓடுகிற ரத்தம். அந்த ரத்தத்தில் தான் வியாதி வருது. இந்த ரத்தத்தின் மூலியமாக தான் இது வியாதி உண்டாகுது. இப்போது நீங்கள் ஸ்பிரிட் மேன்றதை அறிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் ரத்தமே உங்களுக்குள்ள என்ன கொண்டு வர முடியாது. ஏன்னா யூஆர் அ ஸ்பிரிட் பீயிங். உங்கள் ஸ்பிரிட்டுக்குள்ளே உங்கள் ஆவியானவர் அசைஞ்சு 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 தேவையற்றவைகளெல்லாம் அக்கினியிலே அவித்து கொண்டே இருக்கிறார். அவியாத அக்கினி உங்களுக்குள்ளும் எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். முடிப்போமா? கொடுத்த வார்த்தைக்காய் நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு கூட மரித்து உம்மோடு கூட நாங்கள் உயிர்த்தெழுந்ததற்காய் நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு தங்கி இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென். God bless you all. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். மேலும் செய்திகளை காண நமது ஜீவவாசனை மினிஸ்ட்ரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தொடர்புக்கு 8661683644. வாட்ஸ்அப் தொடர்புக்கு 9843612371. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.